எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது கத்திரிக்காயில ஒரு சூப்பரான ஒரு கூட்டு தான் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். இது நீங்க செஞ்சீங்கன்னா நிறைய விதவிதமா, அதாவது இதுக்கு குழம்பு வறுவல்னு சைவத்துக்கு பாத்தீங்கன்னா ரைஸோட எதுவும் செய்ய தேவையில்லை. இது ஒன்னே போதும். அதாவது ஒரு டிஃபன் பாக்ஸுக்குலாம் ஈஸியா இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாங்க. இன்னைக்கு கத்திரிக்காயில தான் நான் கூட்டு செஞ்சு காட்ட போறேன். கத்திரிக்காயிலே பாத்தீங்கன்னா நிறைய வகையான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கூட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய்னா உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ரெசிபி என்னென்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் கூட்டு செய்ய துவரம் பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய்